பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நேராக நாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். தேவனோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்றை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் எங்கு போனாலும் கொண்டு போவார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியில் தேவனால் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது, மன்னா இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு அடையாளமாக வைத்திருந்தார். ஆசாரியர்கள், லேவியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று இவர்கள் எல்லாரையும் இணைத்து தேவனிடமாய் கொண்டு போவதற்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலிருந்து கர்த்தர் பேசுவார். தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்பது மிக முக்கியம். இன்றைக்கு தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் நம்மையும் தேவனையும் இணைக்கிற தேவனுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எல்லாவற்றையும் தேவன் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில் அப்படியாக தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக தேவன் செய்த காரியங்கள் ஏராளமாய் உண்டு. அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து தாவீது எவ்வளவு தூரம் அவர் பாரப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருந்தது. பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது ஏராளமான காரியங்களை கர்த்தர் செய்திருந்தார். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கு செம்மையாக இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். சவுலின் நாட்களில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் சவுல் வைத்திருந்தான். சவுலை தேவன் ராஜாவாக்கினார். ஆனால் சவுலோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனை கொன்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை குறித்த முக்கியத்துவம் இல்லாமல் போகும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய இழப்புகள் உண்டாகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் தாவீதிற்கு தெரியும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நேசித்து அவருடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார் என்பது தாவீதிற்கு தெரியும். தாவீது சொல்லுகிறான், சவுலின் நாட்களிலே தேவனுடைய உடன்படிக்கையை நாம் தேடாதே போனோம் என்று சொல்லுகிறார். தேவனை தேடுவது மிக முக்கியம். வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேத வசனம், தேவனுடைய உடன்படிக்கை நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களாக இருக்கிறோம். அவருடைய உடன்படிக்கை குறித்து நான் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே நான் இப்படி தான் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய உடன்படிக்கை நினைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் இணைந்து கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசுவோடு இணைந்து கனி கொடுக்கிற கொடிகள், அதுதான் தேவனோடு நாம் வைத்திருக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது, என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பது எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கேட்கிறோனும் வாசிக்கிறோனும் இதன்படி கை கொள்ளுகிறோம் யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான்,
சவுலின் நாட்களில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் தேடாதே போனோம் என்று சொல்லுகிறான். தேடுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தவராக இருந்தார். தேவன் பேசுவதற்கு, ஜனங்களோடு பேசுவதற்கு ஒரு அடையாளமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீன்கள் நடுவிலிருந்து ஆண்டவராகிய தேவன் பேசுவார். மோசே, யோசுவா போன்ற தலைவர்கள் அதை கேட்டு ஜனங்களிடத்தில் சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் எப்பொழுது நினைத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 13, 14, 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கீதோனின் களமட்டம் வந்தபோது மாடுகள் இடறினபடினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டியது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். உடன்படிக்கை பெட்டியை ஊசா தொட்டதினால அவன் செத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர முடியாமல் ஓபேத்ஏதோமின் வீட்டிலே வைக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லப்படுகிறது, 3 மாதம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தரோடு நாம் வைத்திருக்கிற உடன்படிக்கையை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு உண்மையான நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ஒருபொழுதும் நமக்கு வேதனையை கொடுக்காது. இந்த ஆசீர்வாதத்தினால நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய தலைமுறைகளும் என்றைக்கும் சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழ முடிகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் வாஞ்சிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தாவீது சொல்லுகிறான், இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. நான் ராஜாவாக இருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிறது என்று தாவீது சொல்லாமல், என்னுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அது நீர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே நிரந்தரமான ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதித்தால் நிரந்தரமான ஆசீர்வாதம், அது என்றைக்கும் குறையாமல் இருக்கிறதா இருக்கிறது. நாம் எனவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது வரும் என்றால், நாம் தேவனோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது. உடன்படிக்கை மிக முக்கியம். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் செய்து பயபக்தியோடு ஆண்டவருக்காக வாழும் பொழுது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஊரிலிருந்து ஒரு ஏழை மனிதன் ஒரு ராஜாவை தேடி வந்தான். அந்த ராஜாவை கேட்டான், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த ஏழை மனிதன் சொன்னான், நீர் ஒரே ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். ராஜா அவ்வளவு சீக்கிரம் எங்கும் போக முடியாது. ஆனால் அந்த மனிதன், எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை ராஜா, நீங்கள் மாத்திரம் ஒரே ஒரு முறை என்னுடைய வீடு தேடி நீர் வர வேண்டும் என்று சொன்னான். அவனுடைய அதிகமான அந்த வாஞ்ச நிமித்தமாக ராஜா ஒரு நாள் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார். எனவே ராஜா போகிற எல்லா காரியங்களையும் அவரோடு கூட இருந்தவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது அந்த ஏழை மனிதனுடைய வீட்டிற்கு ராஜா போகிற பாதைகள் எல்லாம் மிகவும் மோசமாக இருந்தது. உடனே அந்த போர் சேவகர்கள் எல்லாரும், அரசு அதிகாரிகள் எல்லாருமே ராஜா வரப்போகிற இடம் என்பதனால எல்லா சாலைகள் எல்லாம் சீரமைத்தார்கள். அந்த ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தார்கள். ஏனென்றால் ராஜா வரப்போகிறார் என்பதனால அங்கே இருக்கிற எல்லா காரியங்களையும் எதெல்லாம் பழுதாய் கிடந்ததோ எல்லாவற்றையும் சீரமைத்தார்கள். கொஞ்ச நாளிலே ராஜா வருவதற்கு முன்பாக அந்த ஊரினுடைய நிலைமையை அழகாக மாறிவிட்டது. மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. அந்த ஊர் அதற்கு முன்பாக மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைமையில் இருந்தது. இப்பொழுது ராஜா வரப்போகிறார் என்று தெரிந்து எல்லா வேலைகளும் வேகமாக நடந்தது. மிகவும் அழகான கிராமமாக அந்த இடம் மாறினது. இப்பொழுது ராஜா
அந்த ஏழை மனிதனுடைய வீட்டிற்கு வந்தார். வந்து அவனிடத்தில் கேட்டார், எதற்காக நான் வர வேண்டும் என்று சொன்னே ஆசைப்பட்டா என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஏழை மனிதன் சொன்னான், ராஜாவே, எங்களுடைய கிராமம் மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைமையில் இருந்தது. எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். இவை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் எங்களால் செய்ய முடியாது. எனவே தான் நான் யோசித்தேன், ராஜா வருவார் என்றால் இவை எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னேன். நீர் வருகிறது நிமித்தமாக இன்றைக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நடந்தது என்று சொன்னான். அப்பொழுது ராஜா அவன் மீது மிகவும் சந்தோஷம் அடைந்தவனாய், அந்த ஒரு மனிதனுடைய அந்த நல்ல ஞானத்தின் நிமித்தமாக அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் எடுத்த முயற்சியை ராஜா பார்த்து அந்த ஏழை மனிதனை இன்னும் பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து அவனை ஆசீர்வாதமாக ராஜா வைத்தார். அவனும் அந்த கிராமங்களும் அந்த ஊரும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வீட்டிற்கு வருவார் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருவார் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களும் மாறும். அப்படிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஒரு காரியம் மாத்திரம் அல்ல, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மையும் நம்முடைய வீட்டையும் நமக்குண்டான எல்லாவற்றை வேலை காரியங்கள் வருமானங்கள் எல்லாம் நல்ல சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி வருமானம் ஐக்கியம் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரே பெரிய நோக்கம், என்ன நோக்கம் என்றால், என் ஆண்டவரோடு நான் செய்திருக்கிற உடன்படிக்கை நான் இன்றைக்கு காத்துக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். தேவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கையோடு கர்த்தருக்காக நான் வாழ வேண்டும், கர்த்தருக்காக நான் ஓட வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே தாகம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை தேடி நாம் ஓட வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்திலே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நமக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஓபேத்ஏதோம் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். உடன்படிக்கை பெட்டி வைப்பதற்கு இடத்தை கொடுத்தார், அவ்வளவுதான். அவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரும் என்று அவர் நினைத்து பார்க்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் ஓபேத்ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது அப்படிதான். நமக்கு அவருடைய நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பிரதிபலன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நினைத்து பார்த்து நாம் எதிர்பாராத அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் குறைவுகளோடு இருக்கிறேன், கஷ்டத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுவோம் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளை அவர் எப்பொழுதும் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 29வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலனை நமக்கு கொடுக்கிறவர். எனவே தாவீது சொன்னது போல, தேவரீர் உடைய ஆசீர்வாதத்தினால் நமது அடியாளின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்று தாவீது சொன்னது போல அரண்மனையில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கும் தாவீதினுடைய சந்ததிகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எனவே ஆண்டவரே, நீர் என்னையும் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன காரியங்களை என்னோடு நீர் பேசி இருக்கிறீரோ, நான் வேதத்தை கொண்டு உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனோ, அந்த உடன்படிக்கையை கடைசி பரியந்தம் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களை தான் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ளுவோம். தேவனுடைய வசனத்தின்படி நாம் வாழ்வோம். தேவனுடைய வசனம் நம்முடைய பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நாம் நடப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஓபேத்ஏதோமை அவருடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். 3 மாத உடன்படிக்கை பெற்று அவருடைய வீட்டில் இருந்த பொழுது ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை உம்மோடு நாங்கள் வைத்திருக்கிற உடன்படிக்கையை நிச்சய காலமாக நாங்கள் காத்துக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேர கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக வேண்டுகிறோம். உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.